Hello friends, welcome to our channel Gold Star Academy. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் ஒரு லெசன் பார்க்க போகிறோம். சயின்ஸில் பயாலஜி லெசன் நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் கொடுத்துருக்கிறது செல் பயாலஜி. சரிங்களா? செல் பயாலஜி லெசனில் செல் பற்றியும் அதில் இருக்க சின்ன ஆர்கனல்ஸ் பற்றியும் நமக்கு இந்த லெசனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல் பயாலஜி அப்படின்னா என்னன்னு டெஃபினிஷன் பார்த்துலாம். The branch of science that deals with the study of cells is called cell biology. Okay. Then what is a cell? Cell is the basic structural and functional unit of life. எல்லா living organismsக்குமே வந்துட்டு cell is the basic structural unit and functional unit. ஓகேங்களா? Organelles அப்படின்றனா என்னன்னு பார்த்துலாம். Inside the cell, we find many tiny structures called cell organelles. சரிங்களா? ஒரு செல்லு தான் வந்து பேசிக் யூனிட்னு பார்த்தோம். அந்த செல்லுக்குள்ளார டைனி ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இருக்கும். அதுதான் வந்து செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ் பற்றி தான் வந்து இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன குட்டி செல் ஆர்கனல்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே. First, let us see Robert Hooke. He discovered the cell. So, using the microscope, Robert Hooke discovered the cell. ஸோ செல் வந்து நம்ம நார்மல் ஐஸில் வந்து பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ சின்னதாக நம்ம அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பெரிய கிளாஸ்லலாம் பண்ணுவாங்க. ஒரு வெங்காய தோலை எடுத்தோ அல்லது நம்மளோட வாய்க்குள்ளார இருந்து ஒரு சின்ன தோல் ஸ்ட்ரக்சரை எடுத்தோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த செல் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். சரிங்களா? ஸோ ராபர்ட் ஹூக் வந்து அவர் தான் முதல்ல வந்து செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. இப்போ செல்லோட டைப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ செல்லை வந்து 2 விதமாக கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. யூகேரியாட்டிக் செல் அண்ட் ப்ரோகேரியாட்டிக் செல். ஸோ அது என்ன யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகேரியாட்டிக் அப்படின்னாலே அந்த யூ அப்படின்ட்டு வர்ற மீனிங்கே வந்துட்டு ஃபுல்லி டிஃபைன்ட், ஃபுல்லி க்ரோன் அந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? யூஜெனிக்ஸ் அப்படின்னாலே வந்து நல்ல பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த வேர்டுக்கு வந்து யூகேரியாட்டிக் அப்படின்னா இட் இஸ் ஃபுல்லி க்ரோன் அந்த மாதிரி அந்த யூங்கிற வேர்டுக்கு எழுத்துக்கு அதுதான் அர்த்தம். சரிங்களா? ஸோ யூகேரியாட்டிக் அப்படின்னா ஃபுல்லி க்ரோன் அர்த்தம். ஸோ செகண்ட் டைப் இஸ் ப்ரோகேரியாட்டிக். ஓகேங்களா? ஸோ ப்ரோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது வந்து ஃபுல்லாக க்ரோன் ஆகலை, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். சரிங்களா? ஸோ ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் செல். ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் 2 டைப்ஸ் பார்த்தோம். இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் அண்ட் மல்டி செல்லுலர்னு வந்து ஃபர்தராக வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் எல்லாமே இட் இஸ் ஆல்வேஸ் யூனிசெல்லுலர். அது என்ன யூனிசெல்லுலர்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஹாவ் ஒன்லி ஒன் செல். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து இதை சொல்லும் போதே ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் செல். ஓகேங்களா? அந்த ஆர்கானிசமில் ஒன் செல் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் செல், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வெரஸ் யூகேரியாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ். ஒரு செல் உயிரிகளும் இருக்குது, பல செல் உயிரிகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ யூனிசெல்லுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் எக்ஸாம்பிள்ஸ் லைக் ஆல்கே, ஈஸ்ட் எக்ஸெட்ரா. அண்ட் ஃபார் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். இந்த ஆல்கே, ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் செல் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் இதோட கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல்லில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆப்சென்ட், whereas eukaryotic cell nuclear membrane is
ப்ரெசன்ட். ஓகேவா? ஸோ மெம்பரேன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கவர் மாதிரி, அல்லது தமிழில் வந்து அதை ஜவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கவர் மாதிரி, ஒரு கவர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ செல்லுங்கிறது வந்து பேசிக்காக வந்து செல்லுக்கு ஒரு கவர் இருக்கும், அந்த செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்கும் தனியாக வந்து ஒரு கவர் இருக்கும். ஸோ இந்த யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், அந்த நியூக்ளியஸ்க்கு வந்து நியூக்ளியஸ் மெம்பரேன்னு இருக்கும். சரிங்களா? வேற ப்ரொகேரியாட்டிக் செல்லில் நியூக்ளியஸே இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து ப்ரொகேரியாட்டி வந்து ஃபுல்லி க்ரோன் இல்லை, வந்து ஃபுல்லி இட்ஸ் நாட் ஃபுல்லி க்ரோன். ஓகேங்களா? வேற யூகேரியாட்டிக்கிறது ஃபுல்லி க்ரோன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஏன்னா இட் ஹேஸ் அ நியூக்ளியஸ் வித் மெம்பரேன், நியூக்ளியர் மெம்பரேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆர்கனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ்ன்றதுல ஒன்றும் இல்லை, செல்லுக்குள்ளே இருக்க சின்ன 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 பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் ஒவ்வொன்றுக்குமே வந்து தனித்தனியாக வந்து கவரிங் இருக்கும், மெம்பரேன் வந்து கவராக இருக்கும். வேற ப்ரொகேரியாட்டிக்கில் அந்த மாதிரி மெம்பரேன் இருக்காது. சரிங்களா? ஆர்கனல்ஸுமே வந்து ஃபுல்லாக டிஃபைன் ஆகியோ ஃபுல்லாக வந்து க்ரோன் ஆகியோ இருக்காது. ஓகேங்களா? இது ஆனால் வந்து யூகேரியாட்டிக்கில் வந்துட்டு ஆர்கனல்ஸ் எல்லாமே இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் மெம்பரேனோட இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரொகேரியாட்டிக் செல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் யூனிசெல்லுலர். ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ் வந்து எப்போவுமே யூனிசெல்லுலராக மட்டும்தான் இருக்கும். வேறஸ் யூகேரியாட்டிக் கேன் பி யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிபோசோம்ஸ் வந்து தே வில் பி ஸ்மாலர் இன் சைஸ். ரிபோசோம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம் நம்ம. ரிபோசோம்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கும். லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, வேக்யூல்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கவே இருக்காது. சரிங்களா? வேற யூகேரியாட்டிக் செல்ஸில் வந்து ரிபோசோம்ஸ் வந்து தே வில் பி லார்ஜர் இன் சைஸ். we have lysosomes, vacuoles, mitochondrias இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பின்னாடி இந்த லெசனில் நம்ம பார்க்க தான் போகிறோம். சரிங்களா? ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ப்ரொகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது செல், குரூப் ஆஃப் செல்ஸ், அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குரூப் ஆஃப் செல்லை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ நிறைய டிஷ்யூ ஒன்று சேரும்போது ஒரு ஆர்கன் டெவலப் ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு ஆர்கன் டெவலப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டமக். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து அந்த ஆர்கன் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா ஆர்கன் சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஆர்கன் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஸ்டமக் இருக்குது, இன்டெஸ்டைன்ஸ் இருக்குது, அந்த ஈசோஃபேகஸ் பைப் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து வந்து நம்ம ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் ஆர்கானிசம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹியூமன்கிற ஆர்கானிசம்க்கு உள்ளார, ஹியூமன் பீயிங்க்கு உள்ளார பார்த்தீங்கன்னா வி ஹாவ் செவரல் ஆர்கன் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் மாதிரியே எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், அதுக்கப்புறமா வந்து இது வேறு சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தனித்தனியாக இருக்குது. சென்சரிஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே அது ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரெயின், அப்புறமா நர்வ்ஸ், அது எல்லாமே சேர்ந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்வஸ் சிஸ்டம் சொல்லிட்டு அது ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்மாலர் இன்டெஸ்டைன், லார்ஜர் இன்டெஸ்டைன்ஸ் இதெல்லாமே சேர்ந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்டு, பிளட்டு இதெல்லாமே சேர்ந்துட்டு ரத்த மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லங்ஸு, அப்புறமா நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, வி இன்ஹேல் ஆக்சிஜன் அண்ட் வி எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி செவரல் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட அதே மாதிரி போன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து எலும்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஹியூமன் பாடி. சரிங்களா? ஸோ ஆர்கானிசம் கண்டெய்ன்ஸ் செவரல் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ அந்த ஆர்கன் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து யூ வில் ஹாவ் ஆர்கன்ஸ். ஓகேங்களா? அது வந்து இப்போ எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது ஒரு ஆர்கன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்கனை இன்னும் வந்து அதோட ஸ்மாலர் டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூவோட ஸ்மாலர் டிவிஷன், அது பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா செல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து இந்த ஓவரால் பிக்சர் வந்து இருக்குது. சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹியூமன் பாடி வி ஹாவ் அனிமல்ஸ் ஆர் அதுக்கப்புறமா பிளான்ட்டும் இருக்குது, பிளான்ட் வேர்ல்டும் இருக்குது, அனிமல் வேர்ல்டும் இருக்குது. ஸோ இப்போ ஹியூமன் ஆர்கானிசம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், டிஷ்யூ, செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே இது வந்து பிளான்ட்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ட்ஸோட டிஷ்யூ எல்லாமே சேர்ந்து ஒரு லீஃபாக ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா, அல்லது ஸ்டெம்மாக ஃபார்ம் ஆகும், ரூட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்கன் சிஸ்டம், ஒரு பிளான்ட்டோட ஆர்கன் சிஸ்டம். லீஃபுங்கிறது ஒரு ஆர்கன் வச்சுட்டோன்னா அந்த எல்லா இலையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இருக்கிறத வந்து ஒரு ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஸோ பிளான்ட் பாடிக்கும் இதே தான் இருக்குது, ஆர்கானிசம், ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன், டிஷ்யூ, செல், ஓகேங்களா. ஸோ நம்ம படிக்கும் போதே படிச்சிருக்கோம் ரூட் அண்ட் ஷூட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், சரிங்களா. ரூட் ஒரு பார்ட்டு, ஷூட் சிஸ்டம்ங்கிறது இன்னொரு பார்ட்டு. ஸோ இப்போ ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கன் சிஸ்டம், ஷூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆர்கன் சிஸ்டம். ஸோ போன டேர்மில் நம்ம படித்தோம் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே படித்தோம். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர், ஃப்ரூட் எல்லாமே வந்து ரீப்ரொடக்டிவ், ஒரு பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்துடும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இன் பிளான்ட்ஸ் ஆல்சோ வி ஹாவ் திஸ் ஆர்கன் சிஸ்டம் அண்ட் வி ஹாவ் ஆர்கன் and we have tissue and cell. Okay, so cell is the basic structural unit for plants, ஓகேங்களா. ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ லிவிங் ஆர்கானிசம் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் யூனிட், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணுங்க. பிளான்ட் ஆர்கன் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே பிளான்ட்டோட ஆர்கன்ஸ். வேற அனிமல் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஸ், பிரெயின், ஸ்கின், லங்ஸ், ஹார்ட், டூத், லிவர், ஸ்டமக், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், இன்டெஸ்டைன்ஸ், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து அனிமல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகே. ஸோ அடுத்து வந்து பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் என்ன வந்து பேசிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிளான்ட் செல்லாகட்டும் இல்லை அனிமல் செல்லாகட்டும் என்னென்னா ஸ்மால் ஆர்கனல்ஸ் இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா, ஓகேவா. ஸ்மால் ஸ்ட்ரக்சர்ஸ் இன்சைட் த செல் ஆர் கால்ட் செல் ஆர்கனல்ஸ்னு பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் செல் வந்து ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. வேற அனிமல் செல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோழி மூட்டா மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் லெட்டஸ் கம் டு த பிளான்ட் செல், ஓகே. ஸோ பிளான்ட் செல், அனிமல் செல் ரெண்டுக்குமே வந்து சென்டராக பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தட் இஸ் நத்திங் பட் த நியூக்ளியஸ், ஓகேங்களா. ஸோ அந்த நியூக்ளியஸ் தான் வந்து பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிங்க் கலராக இருக்க வந்து அந்த பார்ட்டை வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ நியூக்ளியஸ்க்கு உள்ளார அப்படி கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியோலஸ், ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து மெயினாக இருக்கிற பார்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல் வால். செல் வால் வந்து ஒரு அவுட்டர் கவரேஜ் மாதிரி, ஓகேங்களா. செல் வால் இருக்குது. தென் யூ ஹாவ் செல் மெம்பரேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா வெளியில் வந்து முன்ன சாக்லேட்ஸ்லாம் வந்து ஒரு அவுட்டர் கவர் இருக்கும், பிளாஸ்டிக் அவுட்டர் கவர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு சின்ன ரேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வேணால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒரு செல் வால், அதுக்குள்ளார ஒரு செல் மெம்பரேன், அதுக்குள்ளார தான் இந்த செல் இருக்குது, சரிங்களா. ஸோ ஒரு செல்லை வந்து செல் மெம்பரேனும் செல் வாலும் ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். ஸோ செல்லுக்குள்ளே மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து இந்த சைட்டோபிளாசம் தான் இருக்குது. சைட்டோபிளாசம்ங்கிறது கொஞ்சம் வாட்டர் மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா. வாட்டர் மாதிரி நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணுங்களான்னா ஒரு பலூன்குள்ளார ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு இமேஜினேஷனுக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து ஒரு செல்குள்ளார ஃபுல்லாக வந்து சைட்டோபிளாசம் ஒரு ஜெல் மாதிரி, ஓகேங்களா. ஸோ ஒரு ஜெல் மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இருக்க பார்ட் பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லுவாங்க, ER ஷார்ட்டாக, சரிங்களா. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ அதுலேயே வந்து ரஃப்பு, ஸ்மூத்துன்னு 2 டைப் இருக்குது. எல்லாமே இந்த லெசனில் நம்ம பார்ப்போம், சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்ன்றது அப்படியே பியூட்டிஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குது. தென் வி ஹாவ் nucleus and Golgi bodies,
கோல்கி பாடிஸ்லாம் நம்ம இனிமேல் வர இதில் பார்ப்போம். தென் வி ஹாவ் வாக்யூல்ஸ். ஓகேங்களா? ஸோ வாக்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் அனிமல் செல் ரெண்டுலேயுமே இருக்கும், ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக. வேற பிளான்ட் செல்லில் நல்ல பெருசாக வாக்யூல்ஸ் இருக்கும், அனிமல் செல்லில் வந்து வாக்யூல்ஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். சரிங்களா? ஸோ தென் வி ஹாவ் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, தென் லைசோசோம்ஸ். ஓகே, இந்த லைசோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் இருக்காது, அனிமல் செல்ஸில் இருக்கும் லைசோசோம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பிளான்ட் செல் அனிமல் செல் இதுக்கான கம்பேரிசன் பார்த்துலாம். In plant cells, cell wall is present, whereas in animal cell, cell wall is absent. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல் குளோரோபிளாஸ்ட் present, குளோரோபிளாஸ்ட் absent. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் செல் வால் அண்ட் குளோரோபிளாஸ்ட் இது ரெண்டும் பிளான்ட்டுக்கு இருக்கும், ஆனால் அனிமல்ஸ்க்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏன் குளோரோபிளாஸ்ட்னா, குளோரோபிளாஸ்ட் தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுது, அனிமல் பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் குளோரோபிளாஸ்ட் இஸ் இன்வால்வ். ஓகேங்களா? குளோரோபிளாஸ்ட் இருந்தால் தான் ஃபுட் ப்ரொடக்ஷன் நடக்கும் லீஃபில். அதனால plant cells they have chloroplast, animal cells chloroplast is absent. Okay, next one centriole. Centriole, lysosome இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா plant cellல they are absent, whereas in animal cell centrioles and lysosomes present. ஓகேங்களா? ஸோ அடுத்து plant cellல vacuoles will be in larger size and animal cell vacuoles will be in smaller size. Okay, so next we'll see cell organelles. என்னென்ன cell organelles நம்ம பார்த்தலாம். First cell wall, then cell membrane, then cytoplasm, endoplasmic reticulum. ஸோ cytoplasm நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஜெல் மாதிரி வாட்டர் மாதிரி இருக்கும். Then we have endoplasmic reticulum, then chloroplast, green color structure, then nucleus, centrioles. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியஸ் இருக்கும், centrioles இருக்கும், then Golgi body, vacuoles, மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம், இதெல்லாம் தான் வந்து செல்லில் இருக்க ஆர்கனல்ஸ். இந்த ஆர்கனல்ஸ் பற்றி தான் இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல் மெம்பரேன் இஸ் த பவுண்ட்ரி ஆஃப் அ செல். ஓகேங்களா? ஸோ பிளான்ட் செல்லுக்கு வந்து செல் வால், செல் மெம்பரேன் ரெண்டுமே தே ஆர் த பவுண்ட்ரி ஆஃப் த செல். ஓகேங்களா? ஸோ பிளான்ட் செல்லில் வந்து செல் வால் இருக்கும், வேறஸ் அனிமல் செல்லில் செல் மெம்பரேன் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டே வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அல்லது சாக்லேட் ரேப்பரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி தான் வந்து செல் மெம்பரேன். ஓகேங்களா? ஸோ அது செல் மெம்பரேன் இருக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் அந்த செல் வந்து ஒரு பவுண்ட்ரி டிஃபைன் ஆகி இருக்குது. சரிங்களா? ஸோ இதே இது வந்து இந்த ப்ரொகேரியாட்டிக் செல்ஸில் பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன்ஸோ ஆர்கனலுக்கான மெம்பரேன்ஸோ இருக்காது. இந்த மெம்பரேன்ஸ் இல்லாததுனால தே ஆர் ப்ரொகேரியாட்டிக், தே ஆர் நாட் ஃபுல்லி க்ரோன், தே ஆர் நாட் they don't have definite growth. ஓகேங்களா? ஸோ வேறஸ் இது வந்து யூகேரியாட்டிக் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக வந்து செல் மெம்பரேன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செல் வால். செல் வால் இஸ் த சப்போர்ட்டர் அண்ட் ப்ரொடெக்டர். தி செல் வால் இஸ் ஃபார்ம்ட் ஃப்ரம் செல்லுலோஸ். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ். Okay, it helps to maintain the shape of the plant cell. Each cell is interconnected with its neighboring cells through openings called plasmodesmata. சரிங்களா? ஸோ ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கனெக்ட் ஆகிருக்குது. பட் வந்து எப்படி இன்டர்கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா plasmodesmata. அந்த plasmodesmata இஸ் த கனெக்டிங் பாத். ஓகேங்களா? ஸோ ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் வந்து இப்போ வீடெல்லாம் கட்டும்போது ஒரு செங்கல் பக்கத்தில் இன்னொரு செங்கல் அந்த மாதிரி வச்சு கட்டுறாங்களா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ செல் வால் வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமாக 2 செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 3 பிளாசம்ஸ் ஆஃப் செல். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், அந்த செல்குள்ளார வந்து ஒரு ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ், அதாவது வாட்டர் மாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த குட்டி குட்டி செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பிளாசம்ஸ் பார்த்தீங்கன்னா நியூக்ளியோபிளாசம், சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம், இதுதான். சரிங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, செல்லோட சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா?
அந்த நியூக்ளியஸ்குள்ளார இருக்க அந்த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸ் அல்லது வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு வி கால் இட் அஸ் நியூக்ளியோபிளாசம். ஓகேங்களா? இந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில் அந்த இருக்கிறத வந்து சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கிற அந்த ஜெல் லைக் சப்ஸ்டன்ஸை வந்து செல்லுக்குள்ளார இருக்கிறத சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. ஸோ புரோட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியோபிளாசம், ரெண்டும் சேர்ந்ததை வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த நியூக்ளியோபிளாசம் பற்றி பார்த்தலாம். The fluid inside the nucleus is known as the nuclear fluid or nucleoplasm. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியர் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம் அல்லது நியூக்ளியோபிளாசம்னு சொல்கிறோம். அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் சைட்டோபிளாசம். சரிங்களா? ஸோ இப்போ சைட்டோபிளாசம்னா என்ன, நியூக்ளியோபிளாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்சைட் த நியூக்ளியஸ் யூ ஹாவ் நியூக்ளியோபிளாசம், அவுட் சைட் த நியூக்ளியஸ் வி ஹாவ் சைட்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ சைட்டோபிளாசம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ சைட்டோபிளாசம் இஸ் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது செல் வால்குள்ளார அல்லது செல் மெம்பரைன்குள்ளார ஃபுல்லாக சைட்டோபிளாசம் இருக்குது. அந்த சைட்டோபிளாசம் ஃபில் ஆகிருக்கு அந்த வாட்டருக்குள்ளார வந்து குட்டி குட்டி செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ சைட்டோபிளாசம் இன்க்ளூட்ஸ் ஆல் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் த செல் விதின் த செல் மெம்பரைன். ஓகே, it excludes the nucleus. நியூக்ளியஸை இதை வந்து சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நியூக்ளியஸை இதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. நியூக்ளியஸ் தனியாக இருக்குது. நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்க அந்த வாட்டர் லைக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த சைட்டோபிளாசம் ப்ளஸ் அதில் இருக்க லிவிங் பார்ட்ஸ். ஓகேங்களா? குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இட் இஸ் மேடப் ஆஃப் சைட்டோசோல். ஓகேங்களா? அது எப்படி வந்து நம்ம செல்லுலோஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம் இல்லையா? ஓகேங்களா? செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து சைட்டோபிளாசம் இட் இஸ் மேடப் ஆஃப் cytosol, and cytosol is a watery jelly-like medium made up of 70% to 90% of water, and it is usually colorless. 90% வந்து அதில் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து புரோட்டோபிளாசம்னா என்ன, சைட்டோபிளாசம்னா என்ன, அந்த மூணு பிளாசமும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் புரோட்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த பிக்சரில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ நியூக்ளியஸ்குள்ளார நியூக்ளியர் ஃப்ளூயிட் அல்லது நியூக்ளியோபிளாசம் இருக்குது. நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்க அந்த பார்ட்டை தான் வந்து சைட்டோபிளாசம்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக செல்லுக்குள்ளே இருக்க டோட்டல் வாட்டர் அந்த இதை வந்து புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ புரோட்டோபிளாசம் இன்க்ளூட்ஸ் சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் ஆஃப் த செல். It includes the nucleus, okay, whereas cytoplasm is between the nucleus and cell membrane. It doesn't include the nucleus, okay. So next we will see mitochondria. Mitochondria is the powerhouse of the cell. ஓகேங்களா? ஸோ அதையே பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வேர்க்கடலையை உடச்சா நம்ம வந்து எந்த மாதிரி இருக்கும் அந்த கவர் அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஓவல் ஷேப்பில் இருக்குது. ஸோ திஸ் ஆர்கன் இஸ் அ டபுள் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனல். ஓகேங்களா? அதாவது டபுள் மெம்பரைன் அர்த்தம் ரெண்டு ஜவ்வு இருக்குதுன்னு அர்த்தம், ரெண்டு கவரிங் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரெண்டு கவரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து பவர் ஹவுஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேலை பண்ணுது. நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாட் எவர் யூ ஈட் அது வந்து வயிற்றுக்குள்ளார போனோடனே அது என்னவா ஆகிடும், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது மூணாக தான் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாத்தையும் நம்ம எப்படி மாற்றணும், எனர்ஜியாக மாற்றணும். சரிங்களா? ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரோட்டீனு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி அதை எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணுறது தான் மைட்டோகாண்ட்ரியாவோட வேலையே. சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான வேலையை அது செய்கிறதுனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு எனர்ஜி வேணும், சக்தி வேணும்னா வந்து வி நீட் மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா ஃபுட்டை ப்ராசஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதை எனர்ஜியாக மாற்றுது. ஸோ இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா.
அடுத்தது வந்து குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிளான்ட்ஸ்க்கு மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் த ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். தே கண்டைன் த க்ரீன் பிக்மெண்ட் கால் குளோரோஃபில். குளோரோஃபில் அப்படிங்கிற க்ரீன் கலர் பிக்மெண்ட் வந்து இருக்குது, குளோரோஃபில்ஸ். ஓகேங்களா, குளோரோபிளாஸ்ட்குள்ளார குளோரோஃபில்ஸ் இருக்குது. இந்த குளோரோஃபில்ல தான் வந்து க்ரீன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ பிக்மெண்ட் அப்படின்னா வந்து தமிழில் வந்து நிறமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நிறத்தை கொடுக்கக்கூடியது. ஓகேவா, இட் கிவ்ஸ் த கலர். ஓகேங்களா, இப்போ கேசரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பொடி வச்சுருப்பாங்க அவங்க மம்மி, அதை போட்டோடனே இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா, அது மாதிரி தான் இந்த குளோரோஃபில் தான் இட் கிவ்ஸ் கலர். ஓகேங்களா, ஸோ இந்த குளோரோஃபில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட் வந்து என்ன பண்ணுது, இட் ப்ரொடியூசஸ் ஸ்டார்ச். அதாவது சன்லைட்லேருந்து இந்த சோலார் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு, ஓகேவா, அதே நேரத்தில் இந்த வாட்டரு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் சேர்த்து அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ உலகத்துலேயே வந்து பிளான்ட்ஸ் மட்டும்தான் அதோட ஃபுட்டை அதுவாகவே தயாரிச்சுக்குது. ஓகேங்களா, வேறு எல்லா லிவிங் திங்ஸுமே வந்து வி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் தான். சரிங்களா, ஸோ பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சோலார் எனர்ஜியிலேருந்து தே ப்ரொடியூஸ் ஸ்டார்ச். ஓகேங்களா, அந்த ஸ்டார்ச் தான் வந்து சுகராக கன்வெர்ட் ஆகி வந்து அதுதான் வந்து எனர்ஜி, பிளான்ட்ஸுக்கு எனர்ஜி. ஸ்டார்ச் தான் பிளான்ட்ஸோட ஃபுட்டு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ். ஓகேங்களா, கோல்கி காம்ப்ளெக்ஸ் அல்லது கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்கி பாடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செக்ரிட்ரி ஆர்கன், அதாவது ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து செல்லுக்குள்ளார, ஓகேங்களா, சில என்சைம்ஸை வந்து இது வந்து செக்ரீட் பண்ணும். சரிங்களா, ஸோ என்சைம்ஸை செக்ரீட் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் பேக்கேஜிங் வேலையும் பண்ணும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீ வந்து இந்த இடத்துக்கு போ, ஓ நீ ப்ரோட்டீனா நீ வந்து இங்கே போ, ஓ நீ கார்போஹைட்ரேட்டா நீ இங்கே போ, நீ ஃபேட்டா நீ இங்கே போ அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் பண்ணி அனுப்பும். ஓகேங்களா, பேக்கேஜ் பண்ணி கூடவே வந்து அது வந்து அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, அந்த ப்ரோட்டீன் வந்து எனர்ஜியாக மாறுறதுக்கு அல்லது கார்போஹைட்ரேட் எனர்ஜியாக மாறுறதுக்கு, ஃபேட் எனர்ஜியாக மாறுறதுக்கு சில என்சைம்ஸையும் சேர்த்து அனுப்பிச்சிரும். சரிங்களா, சேர்த்து வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து கோல்கி பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசோசோம்ஸ் ஆர் கால்ட் சூசைடல் பேக்ஸ். அது என்ன சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ லைசோசாம்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, வேறு என்ன பண்ணுது அப்படின்னா பழைய செல்ஸ், ஓகேங்களா, ஒரு செல் வந்து டோட்டலாக ஓன் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அந்த ஓன் அவுட் ஆன செல்லை வந்து இந்த லைசோசோம்ஸ் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், அதாவது சாப்பிட்ருன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ லைசோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருது. ஓகேவா, ஸோ அதனால தே ஆர் கால்ட் அ சூசைடல் பேக் ஆர் டைஜஸ்டிவ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா செல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது குப்பெல்லாம் வந்து அது க்ளீன் பண்ணிடுது. பழைய செல்ஸு வேஸ்ட்டு எது இருந்தாலுமே வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் ஒரு செல்லில் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாலே வந்து லைசோசோம் வந்து இம்மிடியேட்டாக அதை சாப்பிட்டு காலி பண்ணிடும். சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து அதை லைசோசோம்ஸ் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து சென்ட்ரியோல்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரியோல்ஸ் வந்து தே ஆர் க்ளோஸ் டு த நியூக்ளியஸ். இப்போ நியூக்ளியஸே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும், சென்டரில் இருக்க நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது தான் சென்ட்ரியோல்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரியோல்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா தே ஆர் மேட் அப் ஆஃப் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். தே ஹெல்ப் இன் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். ஓகேங்களா, ஸோ செல் டிவிஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து நம்ம செல் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ புதுசாக வந்து ஒரு பேபி பிறக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா ஜென்ரலாகவே வந்து நம்மளோட பாடியில் எப்போவுமே வந்து செல் டிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பழைய செல் வந்து ஓன் அவுட் ஆகி அது டைஜஸ்ட் ஆகப்படுது, புதுசாக ஒரு செல் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற செல்லேருந்து புது செல்ஸ் வந்து டிவைட் ஆகி செல் டிவிஷன் மூலமாக உருவாகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா,
ஸோ இது இப்போ இந்த செல் டிவிஷனில் வந்துட்டு இந்த சென்ட்ரியோல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குரோமோசோம்ஸை வந்து கரெக்டாக செப்பரேட் பண்ணுற வேலை. ஓகேங்களா. ஸோ இந்த குரோமோசோம் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு ஆர்கானிசமில் இருக்க சில கேரக்டர்ஸை வந்து அது அடுத்த ஆர்கானிசத்துக்கு அந்த அதோட வந்து சைல்டு. ஓகேங்களா. ஸோ சைல்டுக்கு வந்து அது அப்படியே ஹெரிடிட்ரியாக வர்றதுக்கு ரீசனாக இருக்குது. சரிங்களா, இந்த குரோமோசோம்ஸ். ஓகே. ஸோ இந்த குரோமோசோம் செப்பரேஷன்ஸில் வந்து இந்த செல் டிவிஷன் மெத்தடில் இந்த குரோமோசோம் செப்பரேஷன்ஸ்க்கு வந்து சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஹெல்பிங். ஓகேங்களா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியோல்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரியோல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. இட் ஹெல்ப்ஸ் இன் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன். இந்த செல் டிவிஷன்னா என்ன, குரோமோசோமோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எவ்வளோ குரோமோசோம் ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் இருக்குது, அது எல்லாமே நம்ம பெரிய கிளாஸில் போய் படிப்போம். இப்போ வந்து இனிஷியலாக ஜஸ்ட் யூ லேர்ன் தட் செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம் அப்படின்னாலே வந்து யூ நீட் சென்ட்ரியோல். ஓகே. நெக்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ், இதுவும் வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருக்கும், சென்ட்ரியோல் மாதிரியே. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ போர்ட்டர் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். போர்ட்டர் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் யூ ஹாவ் டூ டைப்ஸ். ஒன் இஸ் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். த அதர் ஒன் இஸ் ரஃப் இஆர் ஸ்மூத் இஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன் ரஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபோசோம்ஸுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேங்களா. அந்த ரிபோசோம்ஸ் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் போய் ஒட்டியிருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி அந்த ரிபோசோம்ஸ் போய் ஒட்டிக்கிட்டதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ரஃப்பாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரிபோசோம்ஸ் இருக்காது. ஸோ அப்படி ரிபோசோம்ஸ் இருக்காது அப்படின்றதுனால என்ன ஆகும்னா, அது வந்து நல்லா வழுவழுன்னு ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து பிஸ்கட்லேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சில குக்கீஸ் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும், சில குக்கீஸ் வந்து நட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அதை தடவி பார்க்கும்போது அந்த பார்த்திங்கன்னா மேலே வந்து அது சொரன்னு இருக்கும் இல்லையா. சாக்லேட்ஸோ அல்லது குக்கீஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த நட்ஸ் போட்டது வந்து அப்படியே சொரப்பாக இருக்கும்ல, அது மாதிரி தான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருந்ததுன்னா அது கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அதனால் ரஃப் இஆர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே இது வந்து அந்த மாதிரி ரிபோசோம்ஸ் இல்லை அப்படின்னா வழுவழுன்னு ஸ்மூத்தாக இருக்கும். அதை வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ன பண்ணுதுன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேவா. ஸோ ப்ரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆகிறதுக்கு, அதாவது ப்ரோட்டீனை வந்து ப்ராசஸ் பண்ணணும் செல்லு. சரிங்களா. ஒரு ப்ரோட்டீன் வந்து எனர்ஜியாக மாறி உடம்புல ஸ்டோர் ஆகிறதுக்கு யூ ஷுட் ப்ராசஸ் த ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் ப்ராசஸிங்கில் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ ரிபோசோம் ப்ரோட்டீன் இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அது வந்து ரஃப். ஓகே. ஸோ வித்தவுட் ரிபோசோம்ஸ் இருக்க ஸ்மூத் இஆர் என்ன பண்ணுதுன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். இந்த லிப்பிட் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் ஒரு கொழுப்பு மாதிரி தான், கைண்ட் ஆஃப் ஃபேட், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த லிப்பிட்ஸு ஸ்டீராய்ட்ஸு இது எல்லாத்தையும் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது அல்லது ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்னா வந்து அது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆகிருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்லலாம். ஸோ வேறு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா வழுவழுன்னு இருக்குது, ஸ்ட்ராம், அதுவும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு பைப் மாதிரி அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில். ஸோ தட் இஸ் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இது இட் இஸ் க்ளோஸ் டு நியூக்ளியஸ். சரிங்களா. நியூக்ளியஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட், த பிரெயின் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ளார நம்ம பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் கண்டெய்ன்ஸ் ஒன் ஆர் மோர் நியூக்ளியோலஸ். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நியூக்ளியோலஸ்னு ஒரு பார்ட் இருக்குது நியூக்ளியஸ்க்கு உள்ளார. ஸோ இந்த நியூக்ளியோலஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமோட்டின் அப்படின்ற வந்து ஒரு நூலை சுற்றி போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நூல் வந்து சுற்றி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அல்லது வயர் சுற்றி போட்ட மாதிரி இருக்கு இல்லையா ரெட் கலரில். ஸோ வி கால் இட் அஸ் குரோமேட்டின். தமிழில் கூட வந்து குரோமேட்டின் வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, குரோமேட்டின் பாடி. ஓகே. ஸோ அந்த குரோமேட்டின் பாடி இருக்குது. சரிங்களா.
ஸோ நியூக்ளியஸ்க்கும் ஒரு மெம்பரைன் இருக்குது, அதை வந்து நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நியூக்ளியஸ் controls all the processes and chemical reactions that takes place inside the cell. Inheritance of character from one generation to other generation happens because of this nucleus. சரிங்களா? அந்த நியூக்ளியஸ்லேருந்து தான் அப்படியே வந்து கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நடக்கும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு. தென் டியூரிங் செல் டிவிஷன் த குரோமாட்டின் பாடி இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம். ஓகேங்களா? ஸோ இந்த நூல் சுற்றி போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த குரோமாட்டின் பாடி வந்து செல் டிவிஷன் அப்போது குரோமோசோமாக மாறும். இந்த மாதிரி இந்த குரோமோட்டின் பாடி வந்து குரோமோசோமாக கரெக்டாக செப்பரேட் ஆகும் இல்லையா, அப்படி செப்பரேட் ஆகிறதுக்கு நமக்கு எது ஹெல்ப் பண்ணுது? சென்ட்ரியோல்ஸ். ஓகேங்களா? சென்ட்ரியோல்லே இது பார்த்தோம். ஓகே, டியூரிங் செல் டிவிஷன் இன் குரோமோசோம் செப்பரேஷன் சென்ட்ரியோல்ஸ் ஹெல்பிங் அஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை வந்து இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. டியூரிங் செல் டிவிஷன் திஸ் குரோமோட்டின் பாடி இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு குரோமோசோம். ஓகேங்களா? ஸோ இந்த குரோமாட்டின் பாடி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கு உள்ளார இருக்குது, நியூக்ளியஸ்க்கு உள்ளார இருக்குது. ஓகேங்க, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஸோ இதில் இருக்க புக் பேக் கொஷினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.